கல்லீரல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன் நம்ம உடம்புல. ஸோ சித்த மருத்துவத்தில் கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சித்தர்கள் நிறைய மருந்துகளை நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம லிவர் ரிலேட்டடாக வரக்கூடிய நிறைய ப்ராப்ளம், லிவர் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முழுவதுமான ஒரு தீர்வு நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய மூலிகைகள் சரிங்க, மெடிசனே எனக்கு வேண்டாம், டயட்லேயே நான் எப்படி லிவரை நல்லா பாதுகாத்துக்கிறது, லிவரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வராமல், இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் நான் எப்படிங்க தடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வழிமுறைகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு இந்த மாதிரியான ஹேபிட்ஸ் இருந்தாலும் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம். ஸோ ஒரு வாட்டி இந்த இன்ஃபெக்ஷன் இதன் மூலயமா தான் நமக்கு பரவுது. அப்போ இன்ஃபெக்ஷன் ஒன்ஸ் நமக்கு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா உடலில் என்னென்ன சிம்டம்ஸ், கல்லீரல் பாதிப்பு இருக்குது, கல்லீரலில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஜாயிண்டிஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ ஜாயிண்டிஸ் அப்படின்னு சொல்கிறதே இதில் நிறைய வகைகள் இருக்குது. காமாலை அப்படின்னு சொல்கிறது இதில் முக்கியமாக ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ் தான் நிறைய பேருக்கு பாதிப்பை ஏற்படுத்தி உடலில், அதாவது அவங்களுடைய உருவத்தையும் சரி அவங்களுடைய ஆக்ஷனையும் சரி நிலைக்குலைய செய்கிற மாதிரி சிவியரான ஒரு ஆக்ஷன் உருவாகிடும். இதை நம்ம சரி செய்கிறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணலாம், நமக்கு ஒரு வேளை இன்ஃபெக்ஷன் இருக்குது, லிவரில் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அதை எப்படி சரி செய்யலாம், இதனோடு சேர்த்து ஃபேட்டி லிவருங்க, இந்த கல்லீரல் கொழுப்பு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம்தான் தீராத ஒரு பிரச்சனையாக தலைவலியாக நிறைய பேருக்கு இப்போ இருக்குது. இந்த ஃபேட்டி லிவரும் கல்லீரல் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனும் நம்ம குறையிறதுக்கு என்ன பண்ணலாம் நான் வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். கல்லீரல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன் நம்ம உடம்புல. ஸோ சித்த மருத்துவத்தில் கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சித்தர்கள் நிறைய மருந்துகளை நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம லிவர் ரிலேட்டடாக வரக்கூடிய நிறைய ப்ராப்ளம், லிவர் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்குது. இதை தாண்டி பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முழுவதுமான ஒரு தீர்வு நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய மூலிகைகள் சரிங்க, மெடிசனே எனக்கு வேண்டாம், டயட்லேயே நான் எப்படி லிவரை நல்லா பாதுகாத்துக்கிறது, லிவரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வராமல், இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் நான் எப்படிங்க தடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வழிமுறைகள் இருக்குது. என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து அதற்கான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக இதில் நம்ம பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம கல்லீரலில் இன்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ரெகுலராக நம்ம பார்த்துக்கிறது தாங்க. நம்ம சாப்பிட்ற உணவாக இருக்கட்டும், குடிக்கிற தண்ணீராக இருக்கட்டும். ஸோ நிறைய பேர் ரொம்ப வருஷமாக அவுட் சைட் ஃபுட் தான் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ கட்டாயம் நீங்கள் வெளியில் உணவு ரொம்ப வருஷமாக 2 வருஷத்துக்கு மேலே, 1 வருஷத்துக்கு மேலேயே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா லிவர் டேமேஜ் வரும். ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்மக்கிட்ட இந்த லிவர் ப்ராப்ளம்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய பலரும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஜாப்காக இங்கே வந்து ஸ்டே பண்ணி வெளியில் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்டுட்ருக்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு லிவர் டேமேஜ் ஈஸியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி என்ன மாதிரியான உணவுகள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் தண்ணீர் குடிக்கிறது கூட கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கான்னு செக் பண்ணி குடிச்சிக்கோங்க. ஸோ உணவை திரும்ப திரும்ப ரீஹீட் பண்ணி திரும்ப திரும்ப சூடு பண்ணி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும் போதும், இல்லை ரொம்ப நாளாக நம்ம பயன்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனாலையும், ஸோ ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனாலையும், அதுலேயே பொறிச்சு எடுத்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்றதுனாலையும் லிவர் டேமேஜ், லிவர் இன்ஃபெக்ஷன் கட்டாயம் உங்களுக்கு ஏற்படுது. ஸோ இதனோட சேர்த்து வேறு என்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமான கலர்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ், கலராக இருக்குங்க, அதை நல்ல எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து நம்ம சாப்பிட்றோம், அந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்றதும், இல்லை காலையில் செய்த உணவு ஹீட் பண்ணி திரும்ப ஈவினிங் சாப்பிட்றோம், நைட்டு செஞ்ச உணவு ஹீட் பண்ணி மிட் நைட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்றது. இந்த மாதிரியான ஹேபிட்ஸ் இருந்தாலும் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம். ஸோ ஒரு வாட்டி இந்த இன்ஃபெக்ஷன் இதன் மூலயமா தான் நமக்கு பரவுது. அப்போ இன்ஃபெக்ஷன் ஒன்ஸ் நமக்கு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா உடலில் என்னென்ன சிம்டம்ஸ், கல்லீரல் பாதிப்பு இருக்குது, கல்லீரலில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஜாயிண்டிஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ ஜாயிண்டிஸ் அப்படின்னு சொல்கிறதே இதில் நிறைய வகைகள் இருக்குது. காமாலை அப்படின்னு சொல்கிறது இதில் முக்கியமாக ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ் தான் நிறைய பேருக்கு பாதிப்பை ஏற்படுத்தி உடலில், அதாவது அவங்களுடைய உருவத்தையும் சரி அவங்களுடைய ஆக்ஷனையும் சரி நிலைக்குலைய செய்கிற மாதிரி சிவியரான ஒரு ஆக்ஷன் உருவாகிடுது உடலில்.
அப்படி இருக்கும்போது என்ன சிம்டம்ஸ் நமக்கு ஏற்படும் அப்படின்னா, பெரும்பாலும் லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நமக்கு மண்ணீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வருது, ஸ்ப்ளீன் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளமும் வருது. அதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதை தாண்டி வேறு என்னென்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சிம்டம்ஸ் அப்படின்னா ஸ்ப்ளீனில் ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஸ்கின் நல்லா ஒரு எல்லோயிஷ் கலரில் மஞ்சள் நிறத்தில் நமக்கு சருமம் பாதிக்கப்படுறது, கண்களில் மஞ்சள் நிறம் ஏற்படுறது, உங்களுடைய பற்கள், நாக்கு, யூரின் போகிறீங்க எல்லாமே மஞ்சள் நிறத்தில், அதாவது அந்த பைல்ஸ் பித்த நீர் உடல் முழுவதும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அதிகமான ஹேர் ஃபால் ஆகிறது, பேசும்போது ஒரு பேட் ப்ரீத் வருது, நாக்கில் நல்ல ஒரு மஞ்சள் நிற கோட்டிங் படிஞ்சுக்கிட்டே இருக்கும், ஈறுகளில் வீக்கம் ஏற்படுறது, இந்த மாதிரியெல்லாம் நமக்கு வருங்க. பேசும்போதே ஒரு பேட் ஸ்மெல் வர மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நம்மளுடைய தசைகளும் தோல் பகுதியிலும் அதிகமான பாதிப்பு ஏற்படும். இதுவே நமக்கு கொஞ்சம் நாளில் கழித்து எலும்புகள் வரைக்கும் பாதிப்பு ஏற்படுது, தசைகள் ரொம்ப வீக்காக இருக்கிறது. ஸோ தசைகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் இது எல்லாமே நமக்கு வருது. இதை நம்ம சரி செய்கிறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணலாம், நமக்கு ஒரு வேளை இன்ஃபெக்ஷன் இருக்குது, லிவரில் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அதை எப்படி சரி செய்யலாம், இதனோடு சேர்த்து ஃபேட்டி லிவருங்க, இந்த கல்லீரல் கொழுப்பு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம்தான் தீராத ஒரு பிரச்சனையாக, தலைவலியாக நிறைய பேருக்கு இப்போ இருக்குது. இந்த ஃபேட்டி லிவரும் கல்லீரலில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனும் நம்ம குறையிறதுக்கு என்ன பண்ணலாம்? நான் சொன்ன மாதிரி நல்ல ஃபுட்டு ஹைஜீனிக்காக எடுத்துக்கோங்க. அப்பப்போ வெந்நீர் குடிக்கிறது ரொம்ப அவசியம். நீங்கள் குடிக்கக்கூடிய வெந்நீரில் சில மூலிகைகளை பவுடராக ஆட் பண்ணி குடிச்சிக்கோங்க. இப்போ வந்து 200 ml வெது வெதுப்பான தண்ணீர் குடிக்கிறீங்கன்னா அதில் நம்ம கரிசலாங்கண்ணி பவுடரோ இல்லை நெல்லிக்காய் பவுடரோ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ அப்படி குடிக்கும்போது உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ண நம்ம உடலில் நடக்கக்கூடிய, ஸோ கல்லீரலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். ஹைஜீனிக்கான ஒரு ஃபுட் எடுத்துக்கோங்க, நேரத்துக்கு தூங்குறது, சாப்பிட்றது, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இப்போ கல்லீரலுக்கான ஸ்பெஷல் மெடிசன் சித்த மருத்துவத்தில் என்னதாங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய மூலிகை மருந்துகள் இருக்குது. ஸோ இதில் வல்லாரை கருப்பம் பயன்படுத்தலாம், அமிர்தவள்ளி கருப்பம் பயன்படுத்தலாம், அதே மாதிரி கீழா நெல்லி கருப்பம் பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி கற்ப மருந்துகள், இதனோடு சேர்த்து கரிசாலை, ஸோ நெல்லிக்காய் கற்பம் அப்படின்னு சொல்கிறது நானும் நிறைய பதிவுகளில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த நெல்லிக்காய் கற்பம், நெல்லிக்காய் பொடியை பிட்டவியல் செய்து எடுத்து கரிசலாங்கண்ணி சாறு விட்டு பாவனை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு மெடிசன். இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும்போது உடலில் நிறைய மாற்றங்கள் நமக்கு ஏற்பட்டு நிறைய பாதிப்புகள்லேருந்து நம்ம வெளியில் வரலாம். அப்போது ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நெல்லிக்காய் கற்பம். ஸோ நெல்லிக்காய் கற்பத்தை நம்ம எடுத்துகிட்டு அதை கரிசலாங்கண்ணியில் பாவனை செய்ததை காலை இரவு 2 வேளையும் நம்ம எடுத்துக்கிட்டே வரலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சில வகையான ஃப்ரூட்ஸ் வகைகள் நம்ம சாப்பிட்றது முக்கியம். ஸோ தினம்தோறுமே பார்த்திங்கன்னா ஸோ இந்த பைனாப்பிள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ 2 ஸ்லைஸாவது இல்லை வாரத்துக்கு 3-4 முறையாவது பைனாப்பிள் 2 ஸ்லைஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதனோடையே வந்து பார்த்திங்கன்னா ஸோ வல்லாரை கற்பம் எடுக்கிறது, இதனோட நம்ம மாதுளை எடுக்கிறது, அத்திப்பழம் சாப்பிட்றது, இதுவுமே நம்ம கல்லீரலை இன்ஃபெக்ஷன் இல்லாமல் பாதுகாக்கும். ஸோ உணவு முறை ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒவ்வொரு முறை யூரின் மோஷன் போகிறீங்கன்னா உங்களுடைய டாய்லெட் எல்லாமே க்ளீனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட் சைடில் நிறைய நம்ம வந்து டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலையும் இன்ஃபெக்ஷன் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். ஸோ கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு, அந்த இன்ஃபெக்ஷனுக்கு சிம்பிளாக சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ முறைகளை பற்றி இந்த பதிவில் பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.